பிக் பாஸ் சீசன் 9ல இந்த கார் டாஸ்க் ரொம்ப ஃபேமஸ். இதுல வெறும் 2 பேர் பண்ண விஷயத்தினால ஒட்டுமொத்த வீடுமே அஜிடேட் ஆயிருக்கும். எல்லாருமே ப்ரொவோக் ஆனாங்க, ட்ரிகர் ஆனாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களோட ரெஸ்பான்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷனை காம் அண்ட் கூலா பிரில்லியண்டா ஒரு 2 பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தங்க அந்த கார் டாஸ்கோட வின்னர், இன்னொருத்தங்க பிடிஎஃப் ஓட வின்னர். அது வேற யாரும் இல்ல, சுபிக்ஷான் அரோரா தான். இதுல அன்இன்டென்ஷனலா அவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன சயின்டிபிக் தியரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு டீகோட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங், கிரே ராக் மெத்தட். கிரே ராக் மெத்தட் அப்படின்னா எதுவுமே இல்லை. சம்டைம்ஸ் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், இன்லாஸ்னு யாராவது ஒருத்தங்க நம்ம ரொம்ப கடுப்பேற்றணும், அந்த டைமில் நம்ம கூட சண்டை போடணும் அப்படின்னு எமோட் ஆகி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நம்மளும் அவங்கள சரியாக புரிஞ்சுக்காம ரொம்ப எமோஷனலாக ரியாக்ட் பண்ணிடுவோம். அதில் நம்மளோட டைம், எனர்ஜி, எஃபர்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி எதுக்கு நம்ம சண்டை போட்டோம் நம்ம ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் டேக்கிள் பண்ணுறது தான் இந்த கிரே ராக் மெத்தட். இந்த கிரே ராக் மெத்தட் அப்படின்னா அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது நம்ம ஒரு கருப்பு பாறாங்கல் மாதிரி இருக்கணும். அதாவது எந்த ஒரு எமோஷனலாக ஒரு ரியாக்ஷனை கொடுக்கக்கூடாது. ரொம்ப சின்னதாக ஒரு சிரிப்போ, எதிர்ப்போ, கோவமோ எதுவுமே கொடுக்காம ரொம்ப எமோஷனலி அன்ரியாக்டிவாக நம்ம இருக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சி வர பர்சனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட டைம், எனர்ஜி, எஃபர்ட் எல்லாமே சேவ் ஆகும். சண்டை போடாமல் காமாக கூலாக அந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சொசைட்டியில் நம்மளோட ரெஸ்பெக்ட் அதிகமாகும். அட் த சேம் டைம் சைக்காலஜிக்கலாகவும் நம்ம அவங்கள வின் பண்ணிப்போம். இனிமேல் உங்களை யாராச்சும் கடுப்பேற்றும் போது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.